உயிர் தமிழுக்கென்று தமிழர்களின் மேம்பாட்டிற்காகவும் தமிழ் மொழியின் உயர்வுக்காகவும் தன் உடல்குரல் ஆவி அனைத்தையும் அர்ப்பணித்துக் கொண்டு தமிழர் தந்தை என போற்றப்படும் அளவு தமிழர்களால் மதிக்கப்பட்டு போற்றப்பட்டு வாழ்ந்து மறைந்த மக்கள் மனதில் என்றும் நிலைத்திருக்கிற தமிழர் தந்தை அமரர் ஆதித்தனார் அவர்களுடைய 43வது ஆண்டு நினைவு தினத்தன்று அவருடைய திருவுருவ சிலைக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பில் மலரஞ்சலி செலுத்தி வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். தமிழர்கள் எழுத்து கூட்டி படிக்க தினத்தந்தியை திண்ணை பள்ளிக்கூடம் போல தமிழர்களுக்கு எழுத்தறிவு ஊட்ட வாசிக்க கற்றுத்தந்தவர் தினத்தந்தி மூலம் அமரர் ஆதித்தனார். தன் வாழ்நாள் முழுதும் தமிழர்கள் நலனுக்காகவும் தமிழ் மொழியினுடைய வளர்ச்சிக்காகவும் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்ததோடு அவருடைய திரு குமரனாக வாழ்ந்த சிறந்தி ஆதித்தனார், வேரன் பாலசுப்ரமணிய ஆதித்தனார் உள்ளிட்ட அவருடைய குடும்பத்தினர் எல்லோருமே பத்திரிகை துறையில இன்றைக்கு ஜாம்பவன்களாக திகழ்வதற்காக அதற்கான அஸ்திவாரத்தை விட்டு தந்து தமிழர்கள் நலன் தொடர்ந்து காத்து வருகிற அந்த குடும்பத்தின் நிறுவனர் மூத்த தலைவர் அமரர் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் என்னென்றும் நிலைத்திருக்கும். தமிழ் மொழி உள்ளவரை, தமிழர்கள் வாழும் வரை, தமிழ்நாடு இருக்கும் வரை, உலகம் உள்ளவரை என்றைக்கும் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய பெயரும் புகழும் மக்களின் இதயங்களிலே என்றைக்கும் பசுமையாக நிலைத்து வாழும் அமரர் சீபா ஆதித்தனார் அவர்களுடைய புகழ் வாழ்க. பிரதமர் மோடி மனித பிறவியே மூதவன் அவர் சீரியஸா பேசிட்டு இருந்தவர் இப்ப ஜோக்கெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டார். இது ஒரு இந்த நூற்றாண்டுடைய மிகப்பெரிய நகைச்சுவையா எடுத்துக்கலாமே தவிர யாரும் அறிவுபூர்வமாக சிந்திக்கக்கூடிய யாரும் இதை ஏற்க மாட்டார்கள், நம்ப மாட்டார்கள். அதனால உலகத்தில் பிறந்த மனிதன் யாரும் தன்னையே அவதார புருஷனாக எல்லாம் சொல்லிக் கொள்வது மிகப்பெரிய ஜோக். அதுக்கு மேல விமர்சனம் பண்றதுக்கு ஒண்ணு இல்லை. ஐ டேக் இட் ஆஸ் எ ஜோக். தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி அமையும் சொல்லிட்டு தற்போதைய தலைவர், அதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு எப்படி இருக்கும்? புதிரத்தை பார்க்கணும், பழைய தலைவர்கள் மீட்கணும். பழைய தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள், புதிய மாவட்ட தலைவர்கள், இளைஞர்கள் பழைய தலைவர் நீங்க முன்னாள் சொல்லுங்க. அப்படி இல்லை. அதாவது பழைய தலைவர்கள்லாம் இப்ப இருக்கிற மாவட்ட தலைவர்கள் ஒரு கட்சியில ரொட்டீனா 10 வருஷம் 5 வருஷம் 8 வருஷம் அந்த மாதிரி தொடர்ச்சியா இருக்கிறவங்க புதுசா தலைவர் வரும்போது அதுல சிலரை மாத்திட்டு புதுசா சில வேற போடுறது. ஏன்னா ஒரே ஆட்கள் தொடர்ச்சியா இருக்கக்கூடாது. நாங்களே மாநில தலைவர்களே மாறி மாறி தான் வர்றோம். 3 வருஷம் 4 வருஷம் ஆனவுடனே ஒரு மாநில தலைவர் மாறி மாறி அடுத்த மாநிலத்தில் வராது. அதே மாதிரி மாவட்ட தலைவர்களும் 5 வருஷம் 10 வருஷம் இருந்த பிறகு மாற்றி மாற்றி இன்னொரு மாவட்ட தலைவர்களை அங்கங்கே வேகமாக செயல்படுவதற்காகவும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்துவதற்காக செய்கிறது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் காங்கிரஸில் மட்டுமல்ல, எல்லா கட்சியிலையும் தான். கம்யூனிஸ்ட்லேருந்து ஆரம்பித்து பிஜேபியில் ஆரம்பித்து காங்கிரஸ் எந்த கட்சி ஆல் இண்டியா கட்சியோ அந்த எல்லா கட்சிகள்லையும் மாவட்ட தலைவர்களை மாநில நிர்வாகிகளை மாற்றுறது சகஜம். அந்த மாதிரி இங்கேயும் சில பேர் எல்லாரையும் மாற்றுன்னு சொல்ல, சில பேரை மாற்றலாம், அதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்கலாம். அது யதார்த்தமானது, இயற்கையானது, கட்சியுடைய வளர்ச்சியுடைய தொடர் நடவடிக்கை. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, காமராஜர் ஆட்சிங்கிறது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் நடத்துகிற போது காங்கிரஸ் தலைவரோ காங்கிரஸ் தொண்டர்களோ காமராஜர் ஆட்சி கொண்டு வந்து சொல்றது இயற்கை. அது தொண்டர்களை உற்சாகப்படுத்தவும்
எதிர்காலத்தில் அது ஒரு லட்சியமாக கனவாக இன்னைக்காவது ஒரு நாள் நிறைவேறணுங்கிற நோக்கத்தோடு அது மாதிரி காங்கிரஸ் வரக்கூடிய தலைவர்கள் காமராஜர் ஆட்சி ஏற்படுத்துவோம்னு சொல்றது இயற்கை. செல்லப்பள்ளி அதான் சொல்றாரு, நானும் அதான் சொன்னேன், எனக்கு முன்னால அழகிரி அதான் சொன்னாரு, தங்கபாலு அதான் சொன்னாரு, இளங்கோ அதான் சொன்னாரு, மூப்பனார் அதான் சொன்னாரு, வாழப்பாடி அதான் சொன்னாரு. ஸோ எல்லாரும் அதான் சொல்லிட்டு இருக்கோம். எல்லாரும் அதை நோக்கி தான் முயற்சி பண்ணிட்டு இருந்தோம். அவரும் முயற்சி பண்றாரு. அதான் அவர் சொல்லியிருக்காரு. ஓகே ரைட்.